சோழவள நாட்டில் சீர்காழி என்னும் திருத்தலத்தில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாகப் பிறந்தவர் திருஞான சம்பந்தர். ஒருநாள் சிவபாத இருதயர் பிரம்ம தீர்த்த குளத்தில் நீராடச் செல்லும்போது ஞானசம்பந்தர் தானும் வருவதாகக் கூறி தந்தையுடன் சென்றார். அப்போது அவருக்கு வயது 3. சிவபாத இருதயர் ஞான சம்பந்தரை குளக்கரையில் அமரச் செய்துவிட்டு குளத்தில் ஸ்நானம் செய்ய மூழ்கினார். அப்போது தந்தையைக் காணாத பிள்ளையார் தோணி மலை நோக்கி அம்மையே அப்பா எனக் கதறி அழுதார். சிவபெருமான் உமையவளிடம் அந்தக் குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டுவாயாக எனக் கூற, உமையவளும் அழுது கொண்டிருந்த சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிவிட்டு பின் மறைந்தார். குளக்கரையில் இருந்து வந்த சிவபாதர் குழந்தையின் வாயில் பால் வடிவதைக் கண்டு அதிர்ந்து சிறுகோல் கொண்டு, யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் என மிரட்டினார்.